இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் பக்தர்களே, நற்செய்தி மலைப்பொழிவின் பகுதி முடிவடைந்து புதிய பகுதிக்குள்ளாக நாம் நுழைகிறோம். மலைப்பொழிவு பகுதி என்பது மத்தேயு நற்செய்தியிலே 5, 6 மற்றும் 7வது அதிகாரங்களை உள்ளடக்கியது. அது முடிஞ்சிடுச்சு. அதான் கீழே போட்டிருக்காங்க. மலை மீது இருந்து கீழே இறங்கி வந்த பொழுது சமவெளிக்கு வந்து விட்டார். அப்பொழுது அந்த தொழுநோயாருடைய சந்திப்பு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் ஒருவேளை 60, 70களிலே இருக்கின்றவர்கள் நாம் அந்த தொழுநோயாளர்களை பார்த்திருக்கின்றோம். 1987 நான் சகோதரராக ஒரு பள்ளியிலே பணியாற்றிய பொழுது அதற்காக பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. காசு திரட்டினார்கள், அவருடைய குணம் பெறுவதற்காக திரட்டினார்கள். இப்பொழுது அது மறைந்து விட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொழுநோய் என்பது மறைந்து விட்டது. ஆனால் அந்த காலத்திலே கேவலமான ஒரு நோயாகவே பாதிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. லேவியராகமம் 13வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். என்னாகமும் 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செத்த பிணம், இறந்த பிணத்தை நாம் எப்படி நடத்துவோமோ அப்படி அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எருசலேம் நகரத்திற்குள்ளே ஒரு சில நகரங்கள் அந்த காலத்திலே பார்க்கிறோம் மதில் சுவர் கட்டி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி நகரங்களிலே அவர்கள் நுழைய முடியாது. எருசலேம் நகரம் அப்படித்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொழுநோயாளர்கள் எருசலேம் நகருக்குள்ளாக நுழைய முடியாது. எருசலேம் தேவாலய நகருக்குள்ளேயே நுழைய முடியாது என்று சொன்னால் எப்படி எருசலேம் தேவாலயத்தில் இவர்களை விட்டிருப்பார்கள்? விடவில்லை. அங்கும் அவர்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டன நாம் பார்க்கின்றோம். அப்போது சாலை ஓரங்களில் அந்த தார் சாலையாக இருந்திருக்கும். சாலை ஓரங்களிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். மேல் வாயை மூடிக்கொண்டு அவர்கள் ஏதாவது உதவி வேணும்னு சொன்னால் கத்தணும்னு சொல்லுவாங்க. இன்னும் இதிலும் சிறப்பாக ரபி மறைநூல் அறிஞர்களை அவர்கள் அணுகக்கூடாது என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்கள், இதெல்லாம் ஒருவேளை நமக்கு இருந்து இந்த முடியெல்லாம் நம்ம கேவலப்படுத்தப்பட்டோம் என்றால், புறக்கணிக்கப்பட்டோம் என்றால், அசிங்கப்படுத்தப்பட்டோம் என்றால் எப்படி இருக்கும்? மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் கண்டுகொள்ளாமல் இருந்தப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டுபவர்களை இயேசுனுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு நாம் பார்க்கின்றோம். அவன் போய் இயேசுவை தொடலை, ஆனால் இயேசுவிடம் சரணாகதி அடைந்தான் என்று பார்க்கின்றோம். முதல் விஷயம், இந்த மனிதரிடம் கரிவு இருந்திருக்கிறது, பரிவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவன் அணுகினான் என்று நாம் பார்க்கிறோம். தொடலை, அவன் தொடவில்லை, ஆனால் இயேசு தொட்டார் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் பாயிண்டே, அதுதான் இயேசு தொட்டார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக பிரான்சிஸ்கன் லைஃப் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே மார்க் ஸ்டயர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கின்றார். தன்னுடைய மனமாற்றத்திற்கு பிறகும் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு இந்த தொழுநோயாளர்கள் மீது ஒரு வெறுப்பு, கசப்பு உணர்வு இருந்திருக்கின்றது. ஒரு நாள் அவர் குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொழுநோயாளரை பார்த்தார். மனசு சொன்னது ஓடிவிடு, தப்பிச்சு ஓடுது, என்ன அசிங்கம், இந்த போய் பார்க்கிறிய அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னையே அவர் கடிந்து கொண்டதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு மனுஷனா? இன்னொரு சக மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், அழுகிய நாற்றம் எடுக்கக்கூடிய உடலை வைத்து கொண்டிருக்கின்றான், அவனை பண்டும் பார்க்காமல் போகக்கூடிய ஒரு நிலை உனக்கு வேண்டுமா என்று அவருக்குள்ளாகவே அவர் கடிந்து கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இறங்கி வருகிறார். தன்னிடம் இருந்த ஒரு சில நாணயங்களை அவனிடம் கொடுத்து விட்டு அவனுடைய கரங்களை, இரத்தம் வடிந்த அந்த கரங்களை இவர் முத்தமிட்டதாக சொல்கிறார். அந்த தொழுநோயாளரும் இவருடைய கரங்களை முத்தமிட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரையில் மீண்டுமாக ஏறி சரி பை பை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த தொழுநோயாளர் மறைந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வானது பிரான்சிஸ்கன் லைஃப் இன் கிரைஸ்ட் என்கின்ற நிகழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நிகழ்வுகள், பல விஷயங்கள் நமக்கு வெறுப்பு ஊட்டதாக இருக்கிறது.
நமக்கு அருவருப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கிறது. ரெபக்னன்ட் டு அவர் நேச்சர்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது. ஒரு சில செயல்களை நாம் செய்கிறோம், பணத்திற்காக செய்கிறோம், பணத்திற்காக செய்கிறோம், அதை பொறுத்து கொள்கிறோம். செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பணத்திற்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, மனத்திற்காக, கடவுளுக்காக ஒரு செயலை உனக்கு பிடிக்காவிட்டாலும் அதை செய்கின்ற பொழுது இட் பிகம்ஸ் ஏ ப்ராஃபிட்டபிள் பெனன்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். பெனன்ஸ்னால் நம்ம ஒரு வேளை உணவை தவிர்ப்பது, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, தவக்காலத்தில் நல்லா செய்வது, பாதம் நடக்குது. அதை விட மிகப்பெரிய பெனன்ஸ் என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது தான். இப்போ நம்ம இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், மோசேயினுடைய சட்டம் இந்த அணுகுதலை, தொடுவதை தடை செய்திருந்தது, தடை செய்திருந்தது. இயேசு அந்த தொழுநோளரை தொட்டார் பார்த்தீங்களா? தன்னுடைய இருந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் 916 கேடிஎம் மாதிரி அக்மார்க் இஸ்ராயலர்கள், அக்மார்க் யூதர்கள், அவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கோம். நிச்சயம் அதிர்ச்சியாக இருந்திருக்கும், பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்ன இவர் யூதர், எல்லாம் மறை போதகர், ராபி, இவர் போய் அவரை தொடுறாரு அப்படின்னு நிச்சயமாக பேரதிர்ச்சி இருக்கும். ஓட நினைத்திருப்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு பாடத்தை காண்பிக்கின்றார். மோசேயினுடைய சட்டம் இந்த இடத்திலே மனிதனுடைய தேவையை நிறைவேற்றவில்லை. அதனால் மோசேயின் சட்டத்தை நீ தாண்டி போவதற்கு முயற்சி செய்ய. மோசேயினுடைய சட்டத்தை விட பெரிய சட்டம் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டம் தான் சேரிட்டி இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் லா அப்படின்னா. சேரிட்டி இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் லா. கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. கொஞ்சம் இந்த சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்களா. நீங்கள் செய்யக்கூடாது, தபு அப்படின்னு சொல்லுவார்கள், செய்யக்கூடாத அந்த செயலை ஆண்டவர் செய்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் தீண்டத்தகாமை இருக்கிறதா? இருக்கிறது. பல இடங்களிலே காலங்கள் மாறிவிட்டன, உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில எல்லாம் தனி கிளாஸ் இருக்கும், தனி தட்டுகள் வைத்திருப்பார்கள். இப்பெல்லாம் மறைந்து விட்டது. நாம் ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். அந்த அகன்ற மனம், பரந்த மனம் நமக்கு வேண்டும், பரந்த மனம் நமக்கு வேண்டும். இன்று அன்னையாம் திருவை செயின்ட் ஜோஸ் மரிய எஸ்கிரிவா அப்படிங்கிற ஒருவருடைய திருநாளை கொண்டாடுகிறது. சிம்பிள் மேன், ஸ்பெயினில் உள்ள ஒரு குருவானவர். அவர் சொன்ன விஷயம், ஓப்பஸ் டே அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ரெண்டே விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஹோலினஸ், நாம் புனிதத்திலே வளர வேண்டும். ஒன்று, புனிதத்திலே வளர்வதற்கு நாம் முயல வேண்டும். சாதாரண நிகழ்வுகள், சின்ன சின்ன நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள். நீங்கள் புனிதம் அப்படிங்கிறது ஏதோ போய் மலையில் போய் தொட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேளாங்கண்ணி வந்தால் தான் புனிதம் அப்படிலாம் நினைத்து கொள்ளாதீர்கள். இல்லை பெரிய பெரிய ஷைனுக்கு போனால் தான் நான் புனிதம் அடைகிறேன். உன்னுடைய சூழ்நிலையிலே நீ உன்னுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாம், உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரம், யாருடைய அன்றாட தேவைகள், சாதாரண தேவைகளை நீ பூர்த்தி செய்கின்ற பொழுது புனிதத்திலே வளருகின்றாய் என்பது தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பாடம். உன்னுடைய விருப்பத்திற்கு, காசுக்காக செய்பவர்களே அல்ல, உன்னுடைய விருப்பம் மனசு சொல்லுது, இந்த அருவருக்கத்தக்க செயலையா நாம் செய்ய வேணும். அதுதான் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. எல்லாம் சொன்னாங்கல்ல. ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க உங்களால் இந்த முடை நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடிகிறது? எத்தனையோ கோடி பணம் கொடுத்தா கூட எல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டப்ப நான் செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? கிறிஸ்துவுக்காக செய்கிறேன். அன்னை தெரசாளுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் நடைபெறுகிறது தானே. போங்க, போய் பாருங்க. நாமெல்லாம் மேலோட்டமான ஒரு வாழ்வை வாழ்ந்து செல்லவே மகிழ்கின்றோம். போய் பாருங்க, அங்கே அன்னை தெரசாள் சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் என்று. ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒழிவு கொண்டிருக்கிறது, மலஜலம் ஒடித்து கொண்டிருக்கிறது, தொடுகிறார்கள், செய்கிறார்கள். மிகப்பெரிய அற்புதம். ஆண்டவருடைய பணி தொடர்கிறது. அவர்கள் வழியாக ஆண்டவருடைய பணி தொடர்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த மனத்தை ஆண்டவரிடம் கடனாக கேளுங்கள். ஆண்டவரிடம் தான் நாம் கணக்கு கேட்க வேண்டும். நம்ம ஒரு வரையறை வைத்துக் கொள்கிறோம், இதை நாம் செய்யக்கூடாது, இது என்னுடைய மனசுக்கு ஏற்றது அல்ல, இட் இஸ் ரெபக்னன்ட் டு மை நேச்சர், ஐ cannot do that. நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நாமும் வரையறை கொள்கிறோம். உங்களுடைய தாய் சிறுநீர் கழித்திருக்கும்போது உங்களை தொட முடியுமா? உங்களால் தொட முடியுமா? செய்யுங்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு
உன்னுடைய வரைமுறையை, மோசேயினுடைய சட்டத்தை தாண்டி, ஏன்னு சொன்னால் அது அங்கே தேவையில் இருந்த மனிதனுக்கு உதவவில்லை. இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார்ல, கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே விடுதலை பத்திரம் எழுதி கொடுப்பது முறையா கணவன் மனைக்கிடையே அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க, இதை படித்து பாருங்க. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் சொல்லுவார், உங்களுடைய கடின மனதின் பொருட்டு அவர் இப்படி சொன்னார். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஓய்வு நாளை பற்றி பேசுகின்ற பொழுது, மனிதனுக்காக ஓய்வு நாளுக்காக மனிதன் என்று சொல்லுகிறது. மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாளை விட ஓய்வு நாளுக்காக மனிதன் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவார். ஆண்டவர் வரைமுறைகளை தாண்டி சென்றார். ஏன் அவர் ஆண்டவர்னு சொன்னால் அவர் ஆண்டவர், அதனால தான் அவர் ஆண்டவர் சொல்லுகின்றோம். ஐயோ நான் ராபிப்பா, என்னை விட்டு தொட்டுறாத, நானும் துட்டிப்படுவேன், நீனும் திட்டுப்படுவேன் அப்படின்லாம் அவர் செய்யலை. தொட்டார். பார்த்தீங்களா? 2 விஷயங்கள். அவனுடைய பார்வையிலிருந்து அவருக்கு பரிவும் இரக்கமும் கனிவும் கிடைத்தது. மற்றொரு பகுதியிலிருந்து பார்க்கிறேன், அவருடைய விசுவாசம் அவனை குணப்படுத்தியதுன்னு நான் பார்க்கிறேன். 3வது விஷயம், ஆண்டவர் தடைகளை தாண்டி சென்றார். மோசேயினுடைய சட்டம் சொல்லுது, மோசேன் நம்மளுக்கு இருக்கிற புதிய மோசேனை விட பெரியவர். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா ஒரு இடத்துல, மோசேனை விட பெரியவர் நான் இருக்கேன், சாலமோனை விட பெரியவர் நான் என்று சொல்லுவார். இந்த மலைப்பொழிவிலே தான் இந்த நிகழ்வுகள் அதிகமாக நம்மளுக்கு வலியுறுத்தப்படுகிறது. நீ இப்படி சொல்லப்படுது கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் நான் சொல்லுகிறேன். எவ்வளவு அதிகாரமிக்க போதுன்னு நினைக்கிறீங்களே? யாரால அப்படி சொல்ல முடியாது. மலைத்து போனார்கள், மயங்கி போனார்கள். என்ன இது அதிகாரமிக்க போதனையாக இருக்கிறது, சொல்றாரு பேய் ஓடுதே அப்படி இப்படின்லாம் நினைச்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் ஆண்டவர். புதிய வரைமுறையை ஏற்படுத்துகிறார், புதிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறார், மாற்றங்களை கொண்டு வந்தார். தொடாதே தொடக்கூடாது என்கின்ற நிலையையும் தாண்டி அவர் தொட்டு அவனுடைய விசுவாசத்திற்கு பரிசீலித்தார்னு நான் பார்க்கிறேன். ஒருவேளை இன்று நமக்கு மத்தியிலே தொழுநோயாளர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வறியவர்கள், எளியவர்கள், ஏழ்மையில் படுத்தப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள் மீது உங்களுடைய கண்களை அகல விரித்துவார்கள். புனித பால் தி 6 தான் சொல்லுவார். பால் தி 6 6ஆம் சின்னப்பர் என்கிற திருத்தந்தை சொல்லுவார், உங்களுடைய கண்களை அகல விரித்து வாழுங்கள். நீங்களாம் முட்டாள்களா, நீங்களாம் கண் குருடுகளா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கண்டும் காணாமல் போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பேர்கள் தேவைக்காக காத்திருக்கின்றார்கள், நான் கண்டுகொள்வதில்லை. அதைத்தானே சமாரிட்டன் உமையில் நான் பார்க்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் செயலை செய்யுங்கள். நீங்கள் போய் ஒரு அசோசியேஷனில் நின்றுட்டு ஒரு செயலை செஞ்சு உங்களுடைய அன்பை காட்ட வேண்டிய தேவையில்லை. படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோருக்கு, படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய தாய்க்கு, தந்தைக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு, உன்னுடைய மாமியாருக்கு, மருமகளுக்கு நீ செய்தாய் என்றால் நீ புனிதத்தில் வர. அதுதான் புறந்தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் தொட்டார். நீ தொடு. உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய மனசுக்கும் அது வெறுப்பை தருந்தாலும் அதை தாண்டி செல்லுகின்ற பார்த்தீங்களா, அங்கே புனிதமானது வளர்கிறது, புனிதமானது இடம்பெறுகிறது. நீங்களும் கிறிஸ்துவின், நானும் கிறிஸ்துவனுடைய சீடராக மாறுகிறோம்.